Welcome to Catherine's tutorial. In the video la நம்ம haplodiploidy mechanism அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். So இது ரொம்ப ஷார்ட் டாபிக் தான், பட் an interesting topic கூட. சரியா? So haplodiploidy mechanism அப்படினா என்ன? ஹாப்ளோனா சிங்கிள்னா 1n நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருக்கிறதெல்லாம் ஹாப்ளாய்டு சொல்லுவாங்க. டிப்ளாய்ட்னா 2n நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருந்தால் அதுக்கு பேர் டிப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹனிபீ மாதிரி இருக்க ஒரு இன்செக்டோட காலனியில் இந்த மாதிரி ஹாப்ளாய்டு குரோமோசோம் இருக்க ஆர்கானிசமும் இருக்கும், டிப்ளாய்டு குரோமோசோம் இருக்க ஆர்கானிசமும் இருக்கும். அதுக்கு பேர் தான் haplodiploidy mechanism. சரியா? இஃப் யூ டேக் ஹனிபீ காலனி, ஒரு ஹனிபீ காலனி எடுத்துக்கிட்டோம்னா அதில் 3 டைப் ஆஃப் ஆர்கானிசம் இருக்கும், 3 டிவிஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் டிவிஷன் பார்த்தோன்னா அதோட பேர் குவீன் பீ வந்து ஒன்று மட்டும்தான் இருக்கும் ஒரு பீ ஹைவில், அண்ட் இது மட்டும்தான் ரீப்ரொடியூஸ் பண்ணும். ரீப்ரொடக்ஷன் வந்து இந்த குவீன் பீ மட்டும் தான் பண்ண முடியும். இந்த குவீன் பீக்கு வந்து 32 குரோமோசோம்ஸ் இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒர்க்கர் பீயும் ஃபீமேல் தான், ஆனால் இதால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. தே cannot able to reproduce, no reproduction by ஒர்க்கர் பீ. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டிரைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சு அதுக்கு பேர் ஃபர்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயும் 32 குரோமோசோம் இருக்கும். இங்கே பார்த்தோன்னா ட்ரோன்ஸ் அப்படின்னா மேல். இந்த மேலுக்கு வந்து 16 நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருக்கும். டிவிஷன் இருக்கும் ஒரு ஹனிபீயோட காலனியில், குவீன் பீ, ஒர்க்கர் பீ, அப்புறம் ட்ரோன் பீ. இப்போ எங்கே haplodiploidy மெக்கானிசம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஹனிபீயில் இருக்கிறதே 32 குரோமோசோம் தான். சரியா? இதில் 16 குரோமோசோம் ஒரு செட்டு, இது 2 டிவைட் பண்ணால் 16 தான் வரும். ஒரு செட் வந்து ட்ரோன்ஸில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஆனால் 16 போட்டு பாருங்கள், இது 2 செட் ஆஃப் குரோமோசோம் 32 வந்துடும். இது ஃபீமேலில் இருக்கும். அப்போது ஹாப்ளாய்டு அப்படின்னா ஒரு நம்பர் ஆஃப் குரோமோசோமும் இங்கே இருக்குது, 2n நம்பர் டபுள் பண்ண குரோமோசோமும் இங்கே இருக்குது. ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் தான் haplodiploidy மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. இந்த குவீன் பீயோட வேலை என்ன? ரீப்ரொடக்ஷன் மட்டும்தான் குவீன் பீயோட வேலை. இந்த ஒர்க்கர் பீஸோட வேலை என்னன்னு பார்த்தோன்னா பீ ஹைவ் க்ளீன் பண்ணுறது, பீ ஹைவ் க்ளீனிங், அப்புறம் லார்வேக்கெல்லாம் ஃபீட் பண்ணுறது. லார்வேக்கு, குவீனுக்கு, ட்ரோன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சாப்பாடு கொடுக்குறதெல்லாம் இந்த ஒர்க்கர் பீஸோட வேலை தான். அப்புறம் கலெக்டிங் தி ஹனி, இது எல்லா வேலையுமே இந்த ஒர்க்கர் பீ தான் பண்ணும். ஆனால் இதால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ட்ரோன்ஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா ப்ரொடெக்ஷனுக்கும் ரீப்ரொடக்ஷனுக்கும் இந்த ட்ரோன்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சப்போஸ் இன்கேஸ் ஒரு குவீன் பீ இல்லை காலனியில், குவீன் பீ வந்து இறந்து போச்சு, இல்லை அந்த காலனியை விட்டு வெளியே போயிருச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே சண்டை வந்துடும். ஸோ சண்டை வரும்போது அவங்களால பீ ஹைவை ப்ராப்பராக பார்த்துக்க முடியாது. அப்போ இந்த ஒர்க்கர் பீ என்ன பண்ணுன்னா, ஆல்ரெடி குவீன் பீ என்ன பண்ணால் நிறைய லார்வே வச்சுருக்கும், அதோட எக்ஸ் எல்லாம் வந்து பீ ஹைவில் சேவ் ஆகிருக்கும். ஒரு லார்வேவை செலக்ட் பண்ணி அந்த லார்வாவுக்கு ராயல் ஜெல்லி அப்படிங்கிற ஃபுட்டை கொடுக்கும். இந்த ராயல் ஜெல்லினா என்னென்னா, இந்த ராயல் ஜெல்லியை ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒர்க்கர் பீ. இந்த ஒர்க்கர் பீ தான் இந்த ராயல் ஜெல்லியை ப்ரொடியூஸ் பண்ணும். சரியா? இந்த ராயல் ஜெல்லியில் என்னென்னா, இந்த ராயல் ஜெல்லி எந்தெந்த லார்வாக்கெல்லாம் கொடுக்குறாங்களோ அந்த லார்வா தான் குவீனாக டெவலப் ஆகும். எந்தெந்த லார்வாக்கெல்லாம் பீ பிரெட்டோ இல்லை பீ வேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பீ பிரெட் இல்லாட்டி பீ வேக்ஸ், இது எந்த லார்வாலாம் சாப்பிடுதோ அதெல்லாம் ஒர்க்கர் பீயாகவும் ட்ரோன் பீயாகவும் மாறும். சரியா? ஸோ சில சமயம் என்ன ஆகும்னா, குவீன் பீ இல்லை காலனி விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் there will be a fight. அப்போது ஸ்டாப் பண்ண என்ன பண்ணணும், புதுசாக ஒரு குவீன் பீ உடனே ரெடி பண்ணி ஆகணும். அப்போது இந்த ஒர்க்கர் பீ என்ன பண்ணால் ஒரு லார்வேவை செலக்ட் பண்ணி அந்த லார்வாவுக்கு ராயல் ஜெல்லியை கொடுக்கும். ராயல் ஜெல்லி கொடுத்து கொஞ்சம் அந்த லார்வே வளரும் போது அது குவீன் பீயாக வளரும். ரீசன்ட் ரிசர்ச் படி இந்த ராயல் ஜெல்லியில் ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் இந்த லார்வேல வந்து ஓவரி டெவலப்மெண்ட்டை இனிஷியேட் பண்ணுங்கிறாங்க. ஓவரினா ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர். சரியா? இங்கே குவீன் மட்டும் தான் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும், ஒர்க்கர்ஸால் பண்ண முடியாது. ஆனால் இந்த ராயல் ஜெல்லி சாப்பிடும்போது இந்த லார்வேக்கு இந்த ஓவரி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது வந்து ரீசன்ட் ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ராயல் ஜெல்லியில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. இது ஆக்சுவலாக ஆர்டிஃபிஷியலாக கூட நிறைய மார்க்கெட்டில் சேல் பண்ணுறாங்க, வேர் வி கெட் ஆல் தி நியூட்ரியன்ஸ். சரியா? ஸோ ராயல் ஜெல்லியில் எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த ராயல் ஜெல்லியில் ஃபீட் பண்ணக்கூடிய இந்த லார்வே தான் குவீனாக டெவலப் ஆகும். கின் செலெக்ஷன் அப்படின்னா என்னென்னா, இந்த காலனியில் பார்த்தோன்னா குவீன் பீயால் மட்டும்தான் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும், ஒர்க்கர் பீஸால் ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. சரியா? சரி, குவீன் பீ தான் போயிடுச்சு இல்லை, குவீன் பீயே இல்லை ஹைவில், அப்போ இந்த ஒர்க்கர் பீ என்ன பண்ணலாம், அந்த ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற வேலையை பண்ணலாம். ஆனால் என்ன பண்ணால் அந்த ஒர்க்கர் பீ ஒரு லார்வேவை செலக்ட் பண்ணி அதுக்கு ராயல் ஜெல்லி கொடுத்து அதை தான் என்னவா மாற்றும், குவீன் பீயாக மாற்றும். அப்போ இங்கே என்னென்னா, ஒரு ஒர்க்கர் பீ ஒரு ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸே இல்லை ஒரு கேரக்டரே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ராப்பராக ஒரு காலனி ஃபார்மேஷனுக்கு புதுசாக ஒரு லார்வேவை தான் குவீனாக மாற்றும். வீடியோவில் நம்ம ஜெனடிக் டிசார்டர்ஸ் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். தேங்க்யூ.